Hey guys, we are in Madhy's Talks and இது நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப். ஹவு டு லுக் younger than your actual ஏஜ். உங்களோட உங்கள் ஏஜை கேட்டுட்டு இவ்வளோ வயசா பட் பார்த்தவங்களை அப்படி தெரியவே இல்லையே, வாட் அ சர்ப்ரைஸ் அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பர்டிகுலராக கேர்ள்ஸுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? யூஸ்வலாக வென் கம்பேர்ட் வித் மென், உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஏஜிங் சிம்டம்ஸ்லாம் நமக்கு நிறையாவே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்மளே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதாவது டேக் கேர் ஆஃப் யுவர் இன்னர் சைல்டு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், ஏஜ், நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த இன்னர் சைல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சின்ன வயசில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும், உங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர்லாம் எப்படி இருந்திருக்கும், அது எல்லாமே இன்னமும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் தட்டி எழுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ஏஜை விட ரொம்ப யங்கராக தெரிவிங்க. உங்களுக்கு சின்ன வயசில் பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்றதாகட்டும், இல்லை பிடிச்ச ஸ்போர்ட்ஸு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சலை பார்த்தாலும் ஆடலான்னு தோணும். பட் ஆனால் ஐயோ இப்போ போய் அங்கே போய் பண்ணுறதா, இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு தோணும். இந்த சின்ன சின்ன சில்லி விஷயங்கள் தான். அதெல்லாம் நீங்கள் திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த வயசில் போய் நம்ம அப்படி பண்ணால் எப்படி, இந்த வயசில் போய் என்ன செஞ்சால் என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட இன்னர் சைல்டை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆக்சுவல் ஏஜை விட ரொம்ப யங்கராக அழகாக க்யூட்டாக தெரிவிங்க. இது அண்ட் அதே மாதிரி சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் முன்னு தூக்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க. இல்லை ஏதாவது கோவம் வந்தாலும் வந்து அந்த நேரத்தில் கோவத்தை காப்பிட்டு திரும்ப நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இருப்போம். நம்ம மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யார் மேலேயும் போட்டி பொறாமை, அந்த வெஞ்சன்ஸ், அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்திருக்காதுல்ல. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணோம். யார் மேலேயும் பெருசாக நமக்கு பழி வாங்கணும், இல்லை வந்து அவங்கள வந்துட்டு அந்த போட்டி பொறாமை அந்த மாதிரிலாம் எதுவும் யார் மேலேயும் காமிக்காமல் எப்பயுமே வந்து ஒரு மனசை ரொம்ப அழகாக லேஸாக சாஃப்டாக வச்சுக்க ட்ரை பண்ணோம். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளோட ஃபேஸ், நம்மளோட லுக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குட்டி குழந்த மாதிரி தெரியும், க்யூட்டாக. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்குள்ளே அந்த குழந்தைய நீங்கள் மட்டும்தான் டேக் கேர் பண்ண முடியும். வெளியிலேருந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவும் காஸ்ட்லியாக செலவு பண்ண வேண்டியது கிடையாது. நோ நீட் டு கோ ஃபார் எனி பார்லர். ஸோ நீங்கள் க்யூட்டாக அழகாக உங்களோட குழந்தை மாதிரி உங்களோட ஏஜை விட கம்மியாக தெரியணும் அப்படின்னா கீப் யுவர் இன்னர் சைல்ட் ஆக்டிவ் அண்ட் லைவ்லி. ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் அப்புறம் சந்திக்கலாம்.